இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மிக நெருங்கின சகா ஒருவருக்கு இன்றைக்கு கடூழிய சிறை தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்குது. இதற்கு பின்னணியில் ராஜபக்ச தரப்புக்கு ஒரு பல்லமான அடியும் வழங்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம அண்மையில் இந்த நீதிமன்றத்துக்கு வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்ட கணேமுல்ல சஞ்சீவ கொலையோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மாஸ்டர் மைண்ட் பிரதான சூத்திரதாரி சிக்கியிருக்கிறார். இவருக்கு 69 வயது. ஆனா இவர் மேல ஏற்கனவே 2 கொலை குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதை விட இந்த இசாரா சிப்பந்தி கெகல்பத்ர பத்னியை சேர்த்துக்கொண்டு இவர் எப்படியான திட்டங்களை போட்டிருக்கிறார் என்று இன்றைக்கு சகல விடயங்களுமே தெரிய வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம இன்றையிலிருந்து ஒட்டுமொத்த இலங்கை சார்ந்தும் ஒரு புதிய திட்டமும் அறிமுகப்படுத்தப்படுது. ஆக இவெல்லாம் என்ன என்றதை பற்றியும் மேலும் பல முக்கியமான தகவல்களை பற்றியும் தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். என்ன விடயம் என்று சொன்னா, இலங்கையில் இன்றைக்கு மே மாதம் 15ஆம் தேதியில இருந்து பேபால் பண பரிவர்த்தனை முறை நடைமுறைக்கு வந்திருக்குது. மிக நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் இன்றையிலிருந்து அறிமுகமாக இருக்குது. இதன் மூலமாக நாங்கள் இந்த பேபால்ல எங்களுடைய வங்கி கணக்குகளை இணைத்துக் கொண்டு சகல விதமான கட்டண கொடுப்பனவுகளையும் மேற்கொள்ள முடியும். இது இலங்கைக்குள்ள மட்டும் இல்லாம சகல விதமான வெளிநாடுகளிலையும் இந்த பேபால் செல்லுபடியாகும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த இலத்திரனியல் கொடுப்பனவுகள் அதே போல வெளிநாடுகளில் இருந்து பணம் அனுப்புற செயல்முறை என்று சொல்லி சகலதுமே இந்த பேபால் மூலமாக நாங்கள் செய்து கொள்ள முடியும். உண்மையிலேயே இவ்வளவு காலமும் இந்தியா உட்பட்ட பல வெளிநாடுகளில் நடைமுறையாக இருந்தது. இன்றையிலிருந்து மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்து இது இலங்கையிலையும் இப்ப நடைமுறையாக இருக்குது. இப்படி இருக்கதான் இன்றைக்கு இந்த கணேமுல்ல சஞ்சீவ கொலையோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பிரதான சூத்திரதாரி சிக்கி இருக்கிறார். அவர்கிட்ட இருந்து ஒரு அதிர்ச்சிகரமான வாக்குமூலமும் வெளியாக இருக்குது. எப்படி என்று சொன்னா, இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த இசாரா சிப்பந்தி கெகல்பத்ர பத்மே படுவத்த சமர என்று சொல்லி இவர்கள் மூவர் அளிச்ச வாக்குமூலத்தின் பிரகாரம் நீதிமன்றத்துக்கு வைத்து இந்த துப்பாக்கி சூடுகளை மேற்கொள்றதுக்கான ஆயுதம், அதாவது அந்த துப்பாக்கியை வழங்கின குற்றச்சாட்டின் அடிப்படையில் கம்பஹா பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய ஒஸ்மான், அதாவது 69 வயதான ஒஸ்மான் குணசேகர் என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் கைது செய்யப்படுறார். இதற்கு பிறகு இவருக்கு 69 வயது, இவர் எப்படி இதற்குள்ள சிக்கியிருக்கிறார் என்று சொல்லி போட்டு இந்த ஒஸ்மான் யார் என்று சொல்லி தேடி பார்க்க மிக அதிர்ச்சிகரமான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இவர் யார் என்று சொன்னா, இதற்கு முன்னர் ஒரே இடத்துல 2 பேரை கொலை செய்த குற்றச்சாட்டுல சிக்கியிருக்கிறார். அதுவும் சாதாரண இடங்கள் கிடையாது, கொலை செய்யப்பட்ட நபர்களும் சாதாரண நபர் கிடையாது. நீதிமன்றத்துக்குள்ள வைத்து இந்த வீரகுல பிரதேசத்தினுடைய காவல் நிலைய பொறுப்பதிகாரியாக இருந்த தம்மிக பிரசன்ன என்று சொல்லப்படுகிற நபரையும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்த, அதாவது பிரதேச சபையினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்த SPH விஜயசேகர என்ற நபரையும் நீதிமன்றத்துக்கு வைத்து சுட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள். இதற்கு பிறகு போலீசார் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் போது அங்கேயும் பிரதான சூத்திரதாரியாக கைது செய்யப்பட்ட நபர் தான் இந்த கம்பஹா ஒஸ்மான். அது மட்டும் இல்லாம இவரை படுகொலை செய்யறதுக்கு 3 தடவைகள் முயற்சி எடுக்கப்பட்டிருக்குது. அந்த 3ல இருந்தும் இவர் தப்பித்திருக்கிறார். எப்படி என்று சொன்னா, முதலாவது 2018ஆம் ஆண்டு இந்த கம்பஹா ஒஸ்மானும் அவருடைய பணியாளரும் ஒரு வாகனத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது இனம் தெரியாத நபர்களால் அவருடைய வாகனத்தை இலக்கு வச்சு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்குது. இதுல இந்த கம்பஹா ஒஸ்மானுக்கு எந்த விதமான காயங்களும் ஏற்படல. ஆனா அவருடைய பணியாளர் அதிகமான காயங்களோடு உயிர் தப்பியிருக்கிறார். இதற்கு பிறகு அண்மையில் 2024ஆம் ஆண்டு இந்த கம்பஹா ஒஸ்மான இலக்கு வச்சு சுட்டு படுகொலை செய்யறதுக்காக 4 நபர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்கள் 4வர்கிட்டையுமே T56 ரக துப்பாக்கிகள் கொடுத்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்களும் கம்பஹா ஒஸ்மானுடைய இடத்தை நெருங்கி கொண்டிருந்த நேரத்தில் எதேச்சியான காவல்துறை சோதனையில சிக்கிக் கொள்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள்ட்ட இருந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரிக்கப்படும் போதுதான் இப்படி நாங்கள் கம்பஹா ஒஸ்மான் என்ற நபரை படுகொலை செய்யறதுக்காக போனாங்கள் என்று சொல்லி தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அதற்கு பிறகு 3வது தடவையாக ஒரு உணவு விடுதியில வைத்து இவர் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறார். ஆனா அங்க இருந்தும் இவர் உயிரோட தப்பியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பின்புலம் கொண்ட நபர் தான் இந்த கம்பஹா ஒஸ்மான். இவர் இப்ப என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னா, தன்னை படுகொலை செய்யறதுக்கான இந்த முயற்சிகள் எல்லாத்தையுமே மேற்கொண்ட நபர் இந்த கணேமுல்ல சஞ்சீவதான் என்றதை கண்டுபிடிச்சு அவரை படுகொலை செய்யறதுக்கு ஒரு விபரமான, நாங்கள் சினிமாக்கள்ல பார்க்கறது போல ஒரு மிக நீண்ட திட்டத்தை போட்டிருக்கிறார். எப்படி என்று சொன்னா, இந்த கம்பஹா ஒஸ்மான் அவருக்கு கீழே பாடுவத்த சமர, அதாவது வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கக்கூடிய பாடுவத்த சமர என்ற நபரை தெரிவு செய்திருக்கிறார். அவரை வச்சு கொண்டுதான் தான் நேரடியாக இதற்குள்ள சம்பந்தப்படாம இந்த பாடுவத்த சமர என்ற நபரை வச்சுக்கொண்டு இதற்கு கீழே இசாரா சிப்பந்தி கெகல்பத்ர பத்மே அதே போல இந்த துப்பாக்கி சூடுகளை மேற்கொள்றதுக்காக ஒரு ராணுவ சிப்பாயையும் தெரிவு செய்திருக்கிறார்கள். இதற்கு பிறகு பலருடைய உதவியோட இந்த துப்பாக்கி சூட்டு திட்டம் போடப்பட்டு நீதிமன்றத்துக்குள்ள நீதிபதிக்கு முன்னிலையில வைத்து இந்த கணேமுல்ல சஞ்சீவ சுட்டு படுகொலை செய்யப்படுறார். அதற்கு பிறகு அந்த துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டிருக்கக்கூடிய
பிரதான துப்பாக்கிதாரி, அதாவது அந்த ராணுவ சிப்பாய் புத்தளம் பகுதியில் ஒரு வாகனத்தில் தப்பிச் செல்ற நேரத்தில் இலங்கையினுடைய காவல்துறையால் கைது செய்யப்பட்டவர். அதில் அவர்கிட்ட நடத்தின விசாரணையில தான் இந்த துப்பாக்கியை எனக்கு கொண்டு வந்து தந்திருக்கக்கூடிய நபர், அதாவது ஒரு சட்டத்தரணி வீடமிட்டிருக்கக்கூடிய பெண் இசாரா செவ்வந்தி என்று தெரிய வருது. இதற்கு பிறகு இசாரா செவ்வந்தியை தேடி போகும்போதுதான் இந்த இசாரா செவ்வந்தி இந்தோனேசியாவில் தலைமறைவாக இருந்ததும் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தது கெகல்பத்திர பத்மே என்று சொல்லப்படுகிற இன்னும் ஒரு குற்றவாளி என்று சொல்லி மூன்றாவது நபரும் இந்த விசாரணைக்குள்ள சிக்கியிருந்தவர். இதற்கு பிறகு இந்தோனேசியா சென்று இவர்கள் இருவருமே கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு அவர்கள்ட்ட நடத்தின விசாரணைகள்ல இதற்கு பின்னணியில யார் இருந்தது, யார் சொல்லி இதெல்லாம் செய்தது என்று சொல்லி இவர்களுக்கு எந்த விடயமுமே தெரியல. ஆனா இந்த இசாரா செவ்வந்திட்ட நடத்தின விசாரணைகள்ல இருந்து இவர் எப்படி நீதிமன்றத்துக்கு போனவர், உங்களுக்கு யார் சட்ட புத்தகம் தந்தது, எப்படி உங்களுக்கு இந்த சட்டத்தரணிகள் பயன்படுத்துகிற ஐடி, அதாவது அடையாள அட்டை கிடைத்தது என்று சொல்லி அது தொடர்பாக விசாரிக்கும் போது இசாரா செவ்வந்திட்ட இருந்து தாமரை என்று சொல்லப்படுகிற இன்னும் ஒரு பெண் வழக்கறிஞர் காட்டி கொடுக்கப்படுகிறார். இதற்கு பிறகு உடனடியாக அந்த தாமரை வழக்கறிஞரை கைது செய்து விசாரிக்கும் போது அவர்கிட்ட இருந்து பாட்டுவத்த சமர என்று சொல்லி இப்ப வெளிநாடுகளில் தலைமறைவாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு நபர் காட்டி கொடுக்கப்படுகிறார். இதற்கு பிறகு நீண்ட கால தேடுதலின் அடிப்படையில் இன்றையிலிருந்து சரியா 4 நாட்களுக்கு முன்னுக்கு தான் இந்த பாட்டுவத்த சமர வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டவர். இந்த சமயத்தில் இந்த கணேமுல்ல சஞ்சீவனுடைய முக்கிய புள்ளி இந்த பாட்டுவத்த சமரதான் என்று சொல்லியும் இவர் சொல்லித்தான் எல்லாம் நடந்திருக்குது என்று போலீஸ் தரப்பால கூட சொல்லப்பட்டது. ஆனா அதற்கு பிறகு இந்த பாட்டுவத்த சமரவிட்ட நடத்தின விசாரணைகள்ல தான் இதற்கு பின்னணியில செயற்பட்டிருக்கக்கூடிய மாஸ்டர் மைண்ட் பிரதான சூத்திரதாரி இந்த கம்பஹா பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய 69 வயதான வர்த்தகர் இந்த கம்பஹா உஸ்மான் குணசேகர் என்று தெரிய வந்திருக்குது. இவர் சாதாரணமாக இலங்கையிலேயே வாழ்ந்து வந்திருக்கிறார். ஒரு மிக நீண்ட தேடுதல்கள், அதாவது இசாரா செவ்வந்தியை தேடப்பட்டது, அதே போல இந்த கெகல்பத்திர பத்மியோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பலர் கைது செய்யப்பட்டவர்கள், அவர்களுடைய ஐஸ் தொழிற்சாலை கைது செய்யப்பட்டது என்று சொல்லி மிகப்பெரிய தகவல்கள் இந்த கணேமுல்ல சஞ்சீவனுடைய படுகொலைக்கு பிறகு தெரிய வந்தது. இருந்தாலும் இவை எல்லாத்தையுமே தெரிஞ்சு கொண்டு இதனுடைய பிரதான சூத்திரதாரி கம்பஹா உஸ்மான் இலங்கையில தான் இருந்திருக்கிறார். இதற்கு பிறகு இப்ப உடனடியாக அவரும் கைது செய்யப்பட்டு முதற்கட்ட விசாரணைகள் ஆரம்பமாக இருக்குது. உண்மையிலேயே நாங்கள் சினிமாக்கள்ல பார்க்கறது போல ஒரு மிக நீண்ட பட்டியலை பயன்படுத்தி கொண்டு இந்த கொலை சம்பவம் பதிவாக இருக்குது. இப்படி இருக்கேதான் இன்றைக்கு இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மிக நெருங்கின சகா ஒருவருக்கு இன்றைக்கு 5.5 ஆண்டு கால கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்குது. என்ன நடந்தது என்று சொன்னா, இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய ஒரு பிரதான முக்கியஸ்தர்களாக செயல்பட்டிருக்கக்கூடிய நபர் தான் சனத் நிசாந்த ஜகத் சமந்த என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர்கள், அதாவது அண்ணன் தம்பி என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் இருவருமே தங்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி கொண்டு ஆராய்ச்சி கடவினுடைய செயலாளரை கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள். இந்த விடயம் சகல சமூக வலைதளங்களிலும் வெளியாகி பலத்த கண்டனங்களுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு இவர்கள் இருவருமே கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அந்த சமயத்தில் இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய தரப்புகள்ல இருந்து இவர்கள் எந்த விதமான குற்றங்களும் செய்யல, அவர்களை தண்டிக்க முடியாது என்று சொல்லி பல கருத்துக்கள் சொல்லப்பட்டுக் கொண்டிருந்தது. இருந்தாலும் இப்ப ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் ஆட்சிப்பிடம் ஏறி இந்த வழக்கு விசாரணைகள் எல்லாமே மிக துரித கதியில ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையில இந்த சனத் நிசாந்த என்று சொல்லப்படுகிற ஒரு குற்றவாளி 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்த கட்டநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையில் நடந்த விபத்தில் உயிரிழந்திருக்கிறார். ஆனா அவருடைய சகோதரர் என்று சொல்லப்படுகிற இந்த ஜகத் சமந்தவுக்கு எதிராக தொடர்ச்சியான விசாரணைகள் இடம்பெற்றது. இதன் அடிப்படையில் சகல ஆதாரங்களுமே அவருக்கு எதிராக இருக்கிறது நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கு 5.5 ஆண்டு கால கடூழிய சிறை தண்டனையும் பாதிக்கப்பட்ட தரப்புக்கு 10 லட்சம் ரூபாய் நீங்கள் வழங்க வேண்டும், அப்படி இல்லை என்று சொன்னா மேலதிகமாக 24 வருடம், அதாவது 2 ஆண்டு கால கடூழிய சிறை தண்டனையும் விதித்து இன்றைக்கு உயர் நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்குது. ஆக இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக இப்ப இலங்கையில கொண்டு வரப்படுகிற இந்த புதிய திட்டங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஒவ்வொரு மாதமும் சொல்ல போனா ஒவ்வொரு கிழமைகளுமே பல புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படுது. இவை எல்லாமே முழுக்க இலத்திரனியல் மேற்படுத்தப்பட்ட திட்டங்களாக இருக்குது. இது இலங்கையை எந்த ஒரு பாதைக்கு கொண்டு செல்ல போகுதோ, இதில் இருக்கக்கூடிய நல்ல அதே போல கெட்ட விடயங்கள் என்னன்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.